ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி எதை பற்றின வீடியோனா பாருங்கள். எங்களோட லன்ச்சு தாங்க. என்னன்னு பார்க்கலாமா? பாருங்கள், பால் பாயசம் பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி தைப்பூசங்க. அதனால பார்த்திங்கன்னா பால் பாயசம் ஸ்பெஷலாக இருக்குது. எப்போவுமே பார்த்திங்கன்னா சஷ்டி இதை மாதிரி விரதம் இருந்தேன்னா நான் பால் பாயசம் செய்வேன். நான் செய்கிற பால் பாயசம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு எங்கேயுமே போய் பால் பாயசம் சாப்பிட சொன்னால் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா என்னோடய டேஸ்ட் மட்டும்தாங்க எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். நான் வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. சும்மா சொல்லக்கூடாதுங்க. குங்குமப்பூ போட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மோர் வத்தல் இருக்குது பாருங்கள், மோர் வத்தல். அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா இது உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. வடை சுட்டாங்க. வடை என்னாச்சுன்னா சுட்டு சாமி கும்பிட்டது தாங்க. வீடியோவும் எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலைங்க. அதுக்குள்ளே காலியாகி போச்சுங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது. நைட்டுக்கு செஞ்சு நான் நாளைக்கு கூட காமிக்கிறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்காக தனியாக கொஞ்சோண்டு சாம்பார் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு அலர்ஜி மாதிரி இருக்குது. அலர்ஜி வித் வீசிங் மாதிரி இருக்குங்க. அதனால் என்ன சொன்னாங்கன்னா புளி சேர்க்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னா நான் புளி ஊற்றத்துக்கு முன்னாடியே சாம்பார் எடுத்து வச்சிட்டேன். அதுதான் அவங்களுக்கு. வேறு லெவலில் இருக்குங்க சாப்பாடு. பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம எப்போவுமே சாம்பார் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இதில் அப்பளம் கூட்டு பொரியல் அப்புறம் பாயாசம் இந்த மாதிரிலாம் சேர்த்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வேறு லெவல் தாங்க. ஆனால் இந்த மாதிரியே எப்போவும் செய்யணுன்னா அது கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கூட ஆளுங்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா ஒரு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாமல் ஒரு ஆளாக செய்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.